Try this. Page number 50 இருக்கிறது பார்க்குறோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹவு மச் மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். சரியா? இப்போ நமக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 10 மில்லிமீட்டர் the whole square. சரி 10 millimeter square மட்டும் போடக்கூடாது 10க்கும் ஸ்கொயர் இருக்கு. அப்போ 1 into 1 is 1 centimeter square equals to 10 square என்னன்னு பாருங்க 10 multiplied by 10 that is equal to 100 millimeter square. சரியா? இப்போ நமக்கு 1 centimeter square equal to 100 millimeter square கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 7 centimeter square என்ன பண்ணணும் 7 multiplied by 100 millimeter square. So that is equals to 700 millimeter square. So this is 700 millimeter square. Okay va? Next, second one. Second one பார்த்தோம்னா meter to centimeter கொடுத்திருக்காங்க. அப்போ 1 meter equals to how much? 100 centimeter. அப்போ 1 meter square square பண்றோம். That is equal to 100 centimeter. இதையும் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 1 meter square equals to 100 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் 100 multiplied by 100. அப்போ என்ன வரும் 1 போட்டுட்டு 1 2 3 4 4 zeros போடணும். That is 10,000. So how much அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 meter square equals to 10,000 centimeter square. ஓகேவா? Now இப்போ நமக்கு என்ன இருக்கு 10 meter square இருக்கு. So 10 meter square equal to என்ன பண்ணணும் 10 multiplied by 10,000 centimeter square. அப்போ எத்தனை போடணும் பாருங்க 1 போட்டுட்டு எத்தனை zeros இருக்கு 1 2 3 4 5. அப்போ 1 2 3 4 5 zeros போடணும். 5 zeros போட்டா என்ன வரும் 1 lakh centimeter square. 10 meter square is equal to 1 lakh centimeter square. 1 போட்டுட்டு 5 zeros போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 3 கிலோமீட்டர் ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு 1 கிலோமீட்டர் equal to how much அப்படின்னு பார்த்தோம்னா that is equal to 1000 meter. அப்போ 1 கிலோமீட்டர் ஸ்கொயர் equals to 1000 meter ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணணும் 1000 multiplied by 1000 multiplied by 1000. சரியா? ஸ்கொயர் கொடுத்திருந்தாங்கன்னா 1000 into 2ன்னு போடக்கூடாது. ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் 2 தடவை அதே நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். என்ன வரும் பாருங்க 1 போட்டு 1 2 3 4 5 6 zeros போடணும். 1 2 3 4 5 6 zeros. So this one. அப்ப என்ன வருது பாருங்க 10 lakh meter square. 1 kilometer square equal to 10 போட்டுட்டு எத்தனை zeros 1 2 3 4 5 6 meter square. இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 3 kilometer square கொடுத்திருக்காங்க. So 3 kilometer square equal to 3 multiplied by 10 lakhs meter square. So that is equal to 30 lakhs meter square. So this is 30 lakhs meter square. Clear?